அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு நாள் நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய அற்புதமான சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெறுவோம். குறிப்பாக திருப்பலி கருத்தாக நம்முடைய புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 14ஆம் சிங்கராய் அவருடைய உடல்நலத்திற்காகவும் உள்ள சுகத்திற்காகவும் எப்படி திரு அவை அவ்வளவு அழகாக தூய ஆவியால் வழிநடத்தப்படும் கடவுளுடைய கொடையாக இன்றைய நாளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் பின்னணியில் நமக்கு கிடைத்த புதிய திருத்தந்தை அவர் எதிர்கொள்ளக்கூடிய எக்கச்சக்கமான சவால்கள் மத்தியில் அவரை தொடர்ந்து நம்முடைய திரு அவையை வழிநடத்த போதுமான அருள் ஆசை ஆற்றல் நானும் நம்முடைய திரு அவைக்கு வழங்க திரு அவையின் புதிய திருத்தந்தைக்கு வழங்க தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிற 19ஆவது ஆண்டு பிறந்த விஷால் எட்வின் ஜேசுதாசன் அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்தோம். திருமண நாள் கொண்டாடக்கூடிய ஆண்டனி செல்வராஜ் அருள்மது அவர்களுக்காகவும் நன்றியறிதலாக ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலியை சமிதா, சஸ்வதா, சிரில், வெரோனிஸ், ஜான் வெல், ஜெயஸ்ரீ, விக்னேஷ், மரியா ஃபாஸ்டினா ஃபார் செகண்ட் குட் மார்க்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் நன்றியறிதலாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜெயசீலன் குடும்பத்தினர் டிம்பிள் பிலிப், வி ஆண்டனி ராஜ், ஏ அல்ஃபோன்ஸ் ஆகியோருடைய இந்த நாளில் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து சுபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது ஆண்மலை பார்த்திகா ஜெய்சி பர்த்லே, லூது மேரி என்கிற கஸ்தூரி, ஜெசியா மார்கரெட், ஜோலி அப்ரகாம், ஜே ஜான், ரஃபேல் அம்மாள், சிமியோன் ராஜாத்தி, all souls of purgatory, forgotten souls, and A. Mary, Vicky, Anthony, Evo, Anthony ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பின் பெருவிழா காலத்தில் 4வது ஞாயிறு இன்றைக்கு நல்ல ஆயர் ஞாயிறு, குட் ஷெப்பர்ட் சண்டே நாம் கொண்டாடுகின்றோம். இறை அழைத்தல் ஞாயிறாகவும் நினைவு கூறப்படுகிறது. நல்ல ஆயன் கேள்வியோடு நாம் தொடங்குவோம். நமக்கு நல்ல ஆயனை தெரியுமா தெரியாது? டு வி நோ த ஷெப்பர்ட்? டு வி நோ த ஷெப்பர்ட்? கடவுள் நல்ல ஆயன் என்றால் அந்த நல்ல ஆயனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலை நாம் தேடுவோம். நல்ல ஆயன் இறைவன் அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கேட்போம், செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவ நிலைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறுவதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். Christ, the way,
ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாக நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று உலகம் முழுவதிலும் இறைவார்த்தை அறிவித்து சான்று பகிர்வீர்கள். அறியாமையின் இருளில் விழுந்த மக்களை ஒளியின் மக்களாக அழைத்து வருவீர்கள். உமது வார்த்தைகளை கேட்டவர்கள் இறைவனின் நம்பிக்கை கொண்ட மக்களாக நிலை வாழ்வை பெற்று மகிழ்வார்கள் என்று திருத்தூதர்களை அழைத்த ஆண்டவரின் வார்த்தைகளை முதல் வாசகத்தின் கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 14 மற்றும் 43 முதல் 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவித்திருக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே
ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசக முன்னுரை. எவ்வகை துன்பம் எவ்வழியில் வந்தாலும் அனைத்தையும் நீக்கி போடவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் நமது அருகில் இருக்கின்றார். நமக்கு எதிராக செயல்படும் கொடியவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவரின் உரிமை குடிமக்களாகிய நாம் என்றென்றும் மீட்கப்பட்டு நிலைவாழ்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு புனித பவுலடியாரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்டு மகிழ்வோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனம் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வைத்து வெண்மையாக்கி கொண்டார்கள். இதனால்தான் கடவுளின் அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து வைப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 27 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றனர். நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டுமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில், கடவுளுடைய அற்புதமான அவருடைய சன்னிதானத்தில் நாம் ஒன்றாக குழுமை கடவுளை வணங்கி தொழுது ஆராதித்து புகழ்ந்தேத்தி நன்றி செலுத்தி நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் பெற்ற நன்மைகளை எல்லாம் நாம் மீண்டுமாக எண்ணி பார்த்து இறைவனுடைய அந்த அருளோட ஆசீர்வாதத்தோடு நாம் மீண்டுமாக செல்ல கடவுள் தரக்கூடிய அழகான வாய்ப்பும் அழைப்பும் தான் வாரம் வாரம் என்று ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அழகான ஞாயிறு பாஸ்கா காலத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமையை குட் ஷெப்பர்ட் சண்டே, நல்ல ஞாயிறாக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். குட் ஷெப்பர்ட் சண்டே ரொம்ப அழகான இமேஜரி. ஒரு ஃபாதர் ஏறக்குறைய அவர் தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவு 50 ஆண்டுகள் கொண்டாடுகின்றார். கோல்டன் ஜூப்ளி ஆஃப் த பிரைஸ்ட்ஹுட். 50 ஆண்டுகள் ஒரு ஃபாதர் தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவை கொண்டாட ஆசைப்படுகின்றார். அப்பொழுது அந்த அருட்பொழிவுக்கு நிறைய பேர் எல்லாம் பெருசாக அழைக்கவில்லை. கூடுமானவர்களுக்கு ஒரு சொற்பமான மக்கள், அவருடைய நெருக்கமான உறவினர்கள் மற்றும் சில தெரிந்தவர்கள் அழைத்து ஒரு விழா ஏற்பாடு செய்கிறார். அந்த விழாவுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரும் மிக முக்கியமான நபரையும் அழைக்கிறார். ரிச்சர்ட் காட்டன் என்பவர். ரிச்சர்ட் காட்டன் யார் என்றால் ஹாலிவுட் நடிகர். ஹாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகர். அந்த காலத்தில் அவர் அதிகமாக பணம் சம்பாதித்தவர். 7 முறை அவருடைய பெயரானது ஆஸ்காருக்கு விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ வலிமையான வளமையான ஒரு அழகான ஒரு குரல் வளம் மிக்கவர். நம்ம ஊர் சிவாஜி போல் அப்படி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு அழகான குரல் வளம் உடையவர். அவரும் அந்த குருத்துவ அருட்பொழிவுக்கு, குறிப்பாக கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஃபாதர் தன்னுடைய ஆசையை அவர் சொல்லுகிறார். என்னுடைய நண்பர் ரிச்சர்ட் காட்டன் பெரிய ஹாலிவுட் நடிகர், ஆகையால் எனக்கு ஒரு ஆசை, திருப்பாடல் 23, ஆண்டவரே என் ஆயன் எனக்கு என்ன குறைவு இருக்கு இல்லையா, அந்த திருப்பாடலை என்னுடைய நண்பர் சொல்ல வேண்டும், அவருடைய குரல் வளத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போது அந்த ரிச்சர்ட் காட்டன் சரி என்று ஒத்துக்கொள்கிறார். இருந்தாலும் அவர் சொல்லுங்கள், நான் சொல்லி முடித்த பிறகு ஃபாதரும் அதை சொன்னால் நன்றாக இருக்குமே. ஃபாதரும் ஓகே, அரமனதோடு அவரும் ஒத்துக்கிறார். இப்போது ரிச்சர்ட் காட்டன் மேடைக்கு வருகிறார். பலத்த கரவொலி எழுப்புகிறார்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ பெரிய பிரபலமானவர், வலிமையான வல்லமையான ஒரு வளமையான குரல்,
அவ்வளவு அழகாக அந்த திருப்பாடல் 23 ஆண்டவரே விநாயகர் என்று அந்த குரல் வளத்தில் அழுத்தி நிறுத்தி நீட்டி எங்க பங்க்சுவேஷன், எங்க இன்டோனேஷன், எங்க குரலை உயர்த்த வேண்டும் என்று அவ்வளவு அழகாக அந்த திருப்பாடலை அவர் சொல்லி முடிக்கிறார். மக்கள் எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் அவ்வளவு அழகாக இருந்தது. இப்பொழுது அடுத்து ஃபாதர் வர வேண்டும். ஃபாதர் 50 ஆண்டுகள் தன்னுடைய பங்கு வாழ்க்கையில் பணி செய்துவிட்டு அவர் மேடை ஏறுகின்றவர் தட்டு தடுமாறி ஏறி உடைந்த குரலில், மெல்லிய ஒரு குரலில் ஒரு பிரார்த்தனை செய்வது போல, ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுவது போல அந்த திருப்பாடலை அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன பிறகு யாரும் கைத்தட்டவில்லை. ஃபாதர் சொன்னவர் கைத்தட்டலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னவென்றால் நிசப்தமான அமைதி. சைலன்ஸ் வாஸ் ஃபில்ட் இன் த காங்கிரிகேஷன். ரெண்டாவது, மக்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். அருள் தந்தை ஆண்டவரே நாயர் என்ற அந்த திருப்பாடலை சொன்னவர் இப்பொழுது அவருடைய நண்பர் ஹாலிவுட் நடிகர் அவர் முன்பாக வந்து சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுங்கள்ல? அதாவது எனக்கு திருப்பாடல் தெரியும், ஆனால் என் நண்பர் குருத்துவ பொன் விழாவை கொண்டாடிய நண்பருக்கு அந்த திருப்பாடலின் ஆயனையே தெரியும் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் இவ்வாறு அழகாக சொன்னார், ஐ நோ த சாங் பட் மை ஃப்ரெண்ட் நோஸ் அ ஷெப்பர்ட். அதாவது எனக்கு திருப்பாடல் தான் தெரியும், ஆனால் திருப்பாடலில் வரக்கூடிய ஆயனை என்னுடைய நண்பர் குருத்துவ அருட்பொழிவில் 50 ஆண்டுகள் கொண்டாடக்கூடிய அவருக்கு ஆயனையே தெரிந்து வைத்திருக்கிறார் என்று ரொம்ப அழகாக சொன்னார். இதுதான் கேள்வி, இதுதான் சிந்தனை. Do we know the shepherd? நமக்கு ஆயனை தெரியுமா? தெரியாது. கடவுள் நல்ல ஆயன். God is a good shepherd. கேள்வி என்ன? நமக்கு நல்ல ஆயனை தெரியுமா? தெரியாது. நல்ல ஆயனை தெரிவதுதான் கத்தோலிக்க விசுவாசம். நல்ல ஆயன் யார்? கடவுள் யார்? கடவுள் நல்ல ஆயன், நல்ல ஆயன் யார் என்பதை நாம் தெரிந்து அறிந்து புரிந்து உணர்ந்து வைத்திருக்கின்றோமா என்ற கேள்வியோடு நாம் தொடங்கலாம். அதாவது இந்த நல்ல ஆயன் இமேஜ் இல்லையா, நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். இங்கே கூட படத்தில் இருக்கிறது இல்லையா, ஆடுகளை வைத்துக்கொண்டு கோலோடு வைத்துக்கொண்டு சில நேரங்களில் ஆட்டை தோள் மேல் போய்த்து வைத்துக்கொண்டு, இதெல்லாம் திரு விவிலியத்தில் வரக்கூடிய த பியூட்டிஃபுல் இமேஜ். ரொம்ப அழகான இமேஜரி தான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அதாவது கடவுள் தன்னுடைய அன்பை, தன்னுடைய பராமரிப்பை, பாதுகாப்பை அவர் தன்னுடைய அழகான ஒரு உருவகத்தின் வழியாக சொல்ல ஆசைப்படுகிறார். ஆகவே நல்ல ஆயனாக இதற்கு ஒரு பின்னணி இருக்கு. ஏன் அந்த ஆயன் என்ற உருவகத்தை கடவுள் பயன்படுத்துகிறார்? இன்றைக்கு நல்ல ஆயனுடைய நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உருவகம் கடவுள் அந்த இயேசு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை மேலே வைத்துக் கொண்டிருப்பது இது எல்லாருக்கும் தெரிந்தார். ஏன் இந்த இமேஜ், ஏன் இந்த இமேஜரிய திருவிவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? கடவுள் அதை பயன்படுத்துகிறார். இயேசு ஆண்டவர் அதிகமாக சொல்லுகிறார். ஆக என்னவென்றால் அந்த காலத்தினுடைய கலாச்சார பண்பாடு சூழலுக்கு ஏற்ப இந்த உருவகம் பயன்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு இருந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள், யூத மக்களுடைய பிரதானமான தொழில் என்னவென்றால் ஆடுகள் மேய்ப்பதுதான். ஆக ஆடுகள் மேய்க்கின்ற தொழில்தான் அந்த காலத்து மக்களுடைய தொழில். ஒரு ஆயன், ஒரு ஆடு, இந்த இமேஜை தான் கடவுள் ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். ஆக ஒரு ஆயனுக்குரிய ஒரு பண்பை தான் கடவுள் தன்னுடைய பண்பாக மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றார். ஒரு 7 வகையான பண்புகள் ஒரு ஆயனுக்குரிய பண்புகள். அந்த பண்புகளில் தான் கடவுளுடைய பராமரிப்பு, அன்பு, பாதுகாப்பு நல்ல ஆயனுக்குரிய விதத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று என்னவென்றால் உபகரணங்கள், த டூல்ஸ் இல்லையா. ஒரு ஆயனுடைய உபகரணங்கள், ஒரு ஆயன் கையில் என்ன இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு கோல் இருக்கும் இல்லையா. அந்த கோளுடைய உச்சியில் என்ன இருக்கும்? ஒரு குடை வளைந்திருப்பது போல ஒரு வளைவு இருக்கும். பிறகு தன்னுடைய இடையில் ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் ஒரு கைத்தடி வைத்திருப்பார். ஏன் எதற்காக என்றால், அதாவது மலைப்பாங்கான இடத்திற்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லுகின்ற பொழுது பேலன்ஸ் பண்ணுவதற்காக கோலானது பயன்படுத்தப்படுகிறது. அதோடு ஆடு வழி தவறி செல்லுகின்ற போது அதை மீண்டுமாக இழுத்து தன்னுடைய கூட்டத்தில் சேர்ப்பதற்காக கோல் பயன்படுத்தப்படுகிறது. கைத்தடி எதற்கென்றால் ஆபத்து விபத்துக்கள், காட்டு விலங்குகள் எல்லாம் வருகின்ற பொழுது தன்னுடைய ஆட்டை காப்பாற்ற ஒரு ஆயன் கைத்தடி கொண்டு அந்த அழகான ஆட்டை காப்பாற்றுவான். அதுதான் திருப்பாடல் சங்கீத ஆசிரியர்
தாவீது ரொம்ப அழகாக பயன்படுத்தார். 23ஆம் சங்கீதம் இறைவார்த்தை 4 இல்லையா, சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் என்னோட இருப்பதால் அவர் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். அப்படி என்றால் கடவுள் ஆபத்து விபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர். வழிதவறி சொல்லுகின்ற போது அவர் தன்னுடைய கோலால் நெடுங்கழியால் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். பத்திர ஒரு ஆயன் ஆட்டினுடைய அந்த அழகான உறவு சொல்லப்படுகிறது. ஆக கடவுள் நம்மை பாதுகாப்பவர், கடவுள் நம்மை பராமரிப்பவர், அழகான உருவம். இது ஒன்று. இரண்டாவது, கடவுளுக்கு நெருக்கமான உறவை சொல்லதான் கடவுள் இந்த நல்ல ஆயன் என்ற உருவகத்தை பயன்படுத்துகிறார். அதாவது என்னன்னா, அந்த காலத்தில் ஆடு எல்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆயனோடு இருக்கும் என்றால் 8 to 9 ஆண்டுகள் ஒரு ஆடு தன் ஆயனோடு இருக்கும். அதாவது ஆடு ஏன் வைத்திருப்பாங்கன்னா விலைக்காக அல்ல, அல்லது உணவுக்காக அல்ல. எதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆடு? மிக முக்கியமாக அதனுடைய ரோமத்திற்காக, ஸ்கின் விலை மதிக்கப்பட்டது. ஆகவே அந்த ரோமத்திற்காக தான் ஆடை பயன்படுத்தினார்கள், வளர்த்தார்கள். அதனால நம்ம எசையா எழுதிய புத்தகம் 54ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7, ரோம முன்னிலையில் கத்திரி போல் கத்தாத செம்மறி ஆடு போல என்ற ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. அந்த ரோம் அப்படி என்றால் ஆட்டுக்கும் ஆயனுக்கும் உள்ள உறவு, the beautiful close relationship between the shepherd and the sheep. இதுதான் ரொம்ப அழகான விஷயம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற கடவுள் ஆயன் என்றால் ஆடுகளாக நாம் இருக்கின்றோம். ஆகவே நல்ல ஆடுகளாக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை, நல் உறவை, நெருக்கமான உறவை சொல்லதான் ஆண்டவர் பயன்படுத்தி அழகான உருவகம் தான் நல்ல ஆயன். மூன்றாவது பெயர். அதாவது ஒவ்வொரு ஆட்டுக்கும் அந்த காலத்தில் ஆயன் பெயர் வைத்திருப்பார். பெயர் சொல்லிதான் ஆட்டை கூப்பிடுவார். இந்த உலகத்தில் 700 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிறார். எல்லா பேரும் நமக்கு தெரியாது. நமக்கு யாரு நெருக்கமாக இருக்கிறாங்க அவ்வளோ பேர் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அதுபோல கடவுள் பாருங்க, யோவான் நற்செய்தி 10 ஆண்டவர் ஆடுகளுடைய பெயர் சொல்லி அழைத்து கூட்டி செல்வார் ஒரு ஆயன் என்று சொல்லுகிறார். அதே போல உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன், நீ எனக்குரியவன். எசையா புத்தகம் 40ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1. ஆகவே நம் பெயர் சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். The name has got its own meaning and importance. அதனால தான் ஆபிரகாம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆக அன்புக்குரியவர்கள் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு ஆயன் தன்னுடைய ஆட்டை பெயர் சொல்லி, அதுபோல உங்களையும் என்னையும் கடவுள் எப்பொழுது பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். திருமண குடும்ப துறவற வாழ், இது ஒரு அழகான உருவாக்கம். நான்காவது the voice, குரல். அதாவது அந்த ஆயனுடைய குரலை அழகாக கேட்கும். அதாவது எல்லா ஆடுகள் கிடாய்களில் அப்படி வைக்கப்பட்டிருக்கும். அதில் பல ஆடுகள் அங்கங்க பல இடங்களில் வந்திருக்கும். ஒரு ஆயன் தன்னுடைய ஆடு என்பதை பிரத்யேகமான ஒரு குரலால் தன்னுடைய ஆட்டை கண்டுபிடிப்பான். அவனுக்கென்று ஒரு குரல் இருக்கும். அந்த குரல் ஆயனுக்கு, அந்த ஆட்டுக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்றைய நாளுடைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 10 இறைவார்த்தை 20 என்னது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவற்றுக்கு என்னை தெரியும் என்கிறார். ஆக the sheep knows the voice of the shepherd, the shepherd knows the voice of the sheep என்று நாம் சொல்லலாம். ஆக நம் ஆண்டவர் இயேசுவின் குரல் நமக்கு தெரிகிறதா? ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு நாம் செவி சாய்க்கின்றோமா என்றெல்லாம் ஒரு அழகான உருவகம் தான் இந்த ஆயன் ஆடு உருவகம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் உயிர் காக்கும் நேசம். உயிர் கொடுத்து ஒரு ஆயன் தன்னை காப்பாற்றுகிறார். அதாவது ஆடுகளை முன்னாடி விட்டு பின்னாடி போக மாட்டாங்க. அந்த காலத்தில் பல சில மக்கள் ஆயன்தான் முன்னாடி செல்வான், ஆடுகள் பின்னாடி வரும். ஏனென்றால் முன்னாடி எந்த ஆபத்து விபத்துக்கள் இருந்தாலும் ஆயன் அதை பார்த்துக் கொள்வான். ஏன்? விபத்துக்கள் காட்டு விலங்குகள் என்றால் கூட தன் உயிரை கொடுத்து ஆட்டை காப்பாற்றுவான் ஒரு நல்ல ஆயன். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பான் சொன்னார், செய்தார். ஆக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலி என்பதுதான் நல்ல ஆயன் தன் ஆடுகள் தன் உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். உலகத்தில் அழகான உருவகம் நல்ல ஆயன். அடுத்ததாக ஒரு 6வது வகை தான் என்னன்னா, பலவீனம் உள்ள ஆடுகள் மேல் எப்போதும் கடவுளுக்கு ஆயனுக்கு கரிசனை. அதாவது ரொம்ப அழகாக சொல்லப்படும், எசையா எழுதிய புத்தகத்தில் சொல்லப்படும் 43ஆம் அதிகாரம் என்னவென்றால்,
ஆண்டவர் ஆயன் தன் ஆட்டுக்குட்டிகளை சேர்ப்பார். அதே போல ஆட்டுக்குட்டிகளை தோள் மேல் போர்த்துக் கொள்வார். சினை ஆடுகளை அவர் கவனமாக வழிநடத்தி செல்வார். ஒரு ஆடு, நிறைய ஆடு இருக்கின்ற குட்டி ஆடு இருக்கும், பலவீனமுள்ள ஆடு, அதை தோள் மேல் பொறுத்துக் கொள்வார். சினை ஆடுகள் இருக்கும், அதை கவனமாக கடவுள் வழி நடத்துவார், ஆயன் வழி ஆக அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள், வறியவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுவோர் ஆக யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களோ அவர்கள் மேல் கடவுளுடைய கரிசனை அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக நல்ல ஆயன், ஆடுகளுக்குரிய அந்த அழகான உருவகம், உவமை. கடைசியாக ஆட்டு கொட்டில். நீங்கள் ஆடுகள்லாம் எத்தனை பேர் ஆடு மேய்த்திருக்கீங்களா? நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் காலையிலேருந்து ஆட்டை மேய்ச்சிட்டு ஆட்டு கொட்டில் இருக்கும். அந்த ஆட்டு கொட்டில் வரும்போது எப்படி தெரியுமா செய்வாங்க? அதாவது ஒரு கம்பு வச்சு இப்படி தடுப்பாங்க, ஆடு கீழே தான் போகணும். அப்படி முன்னாடி நின்றுப்பார் ஆயன். ஆட்டு கொட்டிலில் முன்பாக நுழைவாயில் சுருக்கமாக ஒரு 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 குறுகிய வாதல் இருக்கும். இப்படி கொட்டில வைத்துக் கொள்வார் அல்லது அந்த கைத்தடி வைத்துக் கொள்வார். ஆடு கீழே தான் போவோம். ஏன்? அந்த ஆட்டுக்கு அடிபட்டிருக்கா, காயம் பட்டிருக்கா, எல்லா ஆடும் வந்துருச்சா அப்படின்னு ஆயன் கவனிப்பார். ஆக அன்புக்குரியவர்களே, காயப்பட்ட ஆடுகளுக்கெல்லாம் கடவுள் அவர் காயப்படுகின்ற ஆடுகளுக்கு மருந்தாக இருக்கிறார். அதனால ஆண்டு அழகாக சொல்லுவார், நானே நல்லாயன், என் வழியாய் வருபவருக்கு ஆபத்தே இருக்காது. அவ்வளவு அழகான ஒரு இமேஜ் தான் கடவுள். யார் என்றால் நல்ல ஆயன். நல்ல ஆயனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். Do we know the shepherd? இது ஒரு மிகப்பெரிய அழகான கேள்வி. என் ஆண்டவர் ஆயன் என்றால் நான் நல்ல ஆடாக இருக்கின்றனா? ஆட்டுக்கொட்டிலில் நல்ல ஆடாக இருக்கின்றனா? என் ஆண்டவர் இயேசுவை ஆயன் என்றால் அந்த ஆயனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அன்புக்குரிய, இன்றைக்கு கூட நல்ல ஆயன் பாதுகாப்பையும் பராமரிப்பும் தருகிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்செக்யூர்ட் ப்ராப்ளம், பாதுகாப்பின்மை. இன்னைக்கு கூட பாருங்க, போர் நடைபெறுகிறது. அந்த போரின் தாக்கம் என்ன நடக்கப் போகிறது நமக்கும் தெரியாது. ஆக விலைவாசி ஏற்றம், பதற்றங்கள் அல்லது வன்முறைகள், இத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு மனிதர்களாக நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. பாதுகாப்பின்மை. ஆக இது ஒரு பிரச்சனை. நாளைய நாள் எப்படி இருக்க போகிறது? நாளைய பொழுது எப்படி கழிக்கப் போகின்றோம்? சில பேர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்படி கல்லூரியில் இடம் வாங்க போகின்றோம் என்று எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் மன உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கலாக கூட பல விஷயங்கள். சில பேர் நினைப்பாங்க, என்னை யாரும் அன்பு செய்யறதில்லை, கணவன் இருந்தும் பிரோஜனம் இல்லை, மனைவி இருந்தும் பிரோஜனம் இல்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, யாரும் என் கூட பேசுறதில்லை, சரியான உறவுகள் இல்லை. எத்தனையோ மனிதர்களுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அங்கலாய்ப்புகள். ஆக பொருளாதார தளத்தில், ஆன்மீக தளத்தில், உளவியல் தளத்தில் எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தினசரி நம்முடைய வாழ்க்கை பயத்தோட, பதற்றத்தோட, கவலையோட, கஷ்டத்தோட போகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை, என் ஆடுகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கேன், அவையும் என் குரலுக்கு செவிசாய்க்கிறேன். அப்படி என்றால் கடவுள் நமக்கு சொந்தமானவர். சொந்தமான கடவுளுக்கு நாம் சொந்தமான மக்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதன் அழகான சிந்தனையோடு கடவுள் நமக்கு சொந்தம். அவர் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? நாம் பாதுகாப்பையும் பராமரிப்பும் எங்கே தேடுகின்றோம்? சில பேர் பணத்தில், சில பேர் பதவியில், சில பேர் அழகில், சில பேர் ஆடம்பரத்தில் தேடி 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 அது நிறைவில்லாமல் வாழ்கின்ற மனிதர்கள், மக்கள், குடும்பங்கள் எத்தனையோ பேர். ஆக அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயன் அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் பராமரிப்பில் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பராமரிப்பில் வாழ்வோம் என்ற சிந்தனை தான் இன்றைய நாளுடைய அழகான நல்ல ஆயருடைய ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுவோம். இறுதியாக ஒரு நிகழ்வு. பேராயர் ஃபுல்டன் ஜெஷின், மிக புகழ்பெற்ற பேராயர். அவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அப்பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன ஆகும் என்று. பிறகு வெற்றிகரமாக முடித்துவிட்டு வருகிறார். பத்திரிகையாளர் ஒரு செய்திக்கு ஒரு பேட்டி எடுக்கிறார். பேராயர் அவர்களே, உங்கள் இதய அறுவை சிகிச்சை செல்வதற்கு முன்பாக நீங்கள் பயப்படலையா? உயிர் போயிடும் என்ற பயம் இருந்ததா? அவர் சொல்கிறார், நான் ஏன் பயப்படணும்? ஒருவேளை நான் இருந்தேன் என்றால் ஆண்டவர் இயேசு என்னோட இருக்கிறார். நான் இறந்தேன் என்றால் ஆண்டவர் இயேசுவோடு நான் இருக்கின்றேன், ஏன் நான் பயப்பட வேண்டும் என்று அழகான ஒரு பதில். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால்
கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நாம் இல்லை என்றால் நாம் கடவுளோடு இருப்போம் என்ற சிந்தனையோடு அவருடைய அன்பில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பராமரிப்பில் நாம் வாழ முயற்சியெடுப்போம். கேள்விக்கான பதிலை நம் வாழ்க்கையில் தேடுவோம். கடவுள் இயேசு நல்ல ஆயன் என்றால் நல்ல ஆயனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? நல்ல ஆயனுடைய கொட்டிலில் நல்ல ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனைக்கான பதிலை தேடும். அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ்வும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம், விசுவாசிப்போம். கடவுள் இருக்கின்றார். நல்ல ஆயன் அவருடைய அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பைய உயிரையும் ஆடுகளுக்காக கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இயேசு ஆண்டவர் நல்ல ஆயன். அந்த நல்ல ஆயனை நாம் அறிவதும் தெரிந்து கொள்வதும் அந்த ஆயனுக்காக நல்ல ஆடுகளாக இருப்பதும் தான் அழகான நம்முடைய அழைப்பு, வாய்ப்பு. ஆகவே நல்ல ஆயனுடைய தன்மையில் அவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், சுபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எமது திரு அவையின் ஆடுகளான இறை மக்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில் இளைப்பாற செய்ய நீ தேர்ந்தெடுத்த அனைத்து அருள் பணியாளர்களையும் ஆசீர்வதித்து, இவர்கள் புனித பவுல், புனித பர்னாபாவும் போல எல்லா மக்களுக்கும் உமது வார்த்தையை அறிவிக்கும் ஆற்றலையும் பணியில் தூய ஆவியாரின் துணையுள்ள நிறைவாக தந்துவிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்ற எம் இறைவா, எமது திரு அவையின் தலைவராகவும் இறை மக்களின் பாதுகாவலராகவும் யாரை முன்குறித்தீரோ அவரையே ஆசீர்வதித்து, அவரால் திரு அவை வளர்ச்சியும் இறை மக்கள் முன்னேற்றமும் பெற்று எங்கும் எப்போதும் எல்லா நிலையிலும் உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் இறை மக்களை வழிநடத்தும் தெய்வீக ஞானத்தையும் அருளையும் அவருக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரான எம் இறைவா, முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் மற்றும் தனிமையில் அழுவோரின் துன்பங்களை அகற்றி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நிறைவாக கிடைத்திடவும்
பல்வேறு விபத்துகள், ஆபத்துக்கள், அறுவை சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எல்லா நோயாளிகளுக்கும் நீரை மருந்தாக, மருத்துவராக உடனிருந்து உமது உயிர்ப்பின் வல்லமையால் அனைவருக்கும் குணமளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசனான இறைவா, எமது நாட்டின் அரசியல் தலைவர்கள் அனைவரும் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து போன்றவைகள் எல்லா மாநிலத்திற்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு கலவரம், வன்முறை, போராட்டம் இவைகள் எமது நாட்டில் நடைபெறாதவாறு அமைதியின் வழியில் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை நல்ல ஆயனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கண்களை மூடுவோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ஆண்டவர் இயேசுவின் சந்நிதி, புனிதமான இடம். இவ்விடத்திலிருந்து இறைவன் அருளையும் ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிகிறார். பலவீனமுள்ள மக்களாய் நாம் இருந்தாலும் ஆண்டவர் தன் பலத்தால் நிரப்புகிறார். நல்ல ஆயன் தன்னுடைய கைத்தடியாலும் தன்னுடைய கோலாலும் இறைவன் எப்போதும் ஆபத்து விபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் நம்பிக்கை. நெருக்கமான உறவு, ஆயனுக்கும் ஆட்டுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு. நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த பூ உலகத்துக்கு அனுப்பி வழி நடத்துகிறார். ஆக ஆயனுடைய குரல் ஆட்டுக்கு தெரியும் என்கிறார். ஆயனுடைய குரலை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? உயிர் கொடுத்து கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திருவுடல் ரத்தத்தின் வழியாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். பலவீனமுள்ள ஆட்டின் மேல் கடவுளுடைய கரிசனை, அக்கறை, பலவீனமுள்ள நம்மேல் கடவுளுடைய கரிசனையும் அக்கறையும் என்னாலும் இருக்க இயேசு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பான இறைவா, இங்கே குழுமி இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பல எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கையோடு வருகை தந்து நின்று உடைய திருப்பலியில் பங்கெடுத்து உடைய இறை அருள், இறை ஆசி, இறை ஞானம், இறை அறிவை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு வாஞ்சை மேல் வாஞ்சையாக வருகை தந்திருக்க அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தாள். உடைய குடும்ப வாழ்வெல்லாம், திருமண வாழ்வெல்லாம், சமூக வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய நல்ல ஆயனுக்குரிய அற்புதமான உடைய குணத்தில் நல்ல ஆடுகளாக நாங்கள் இருக்க எங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்படும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும்
ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்ற மக்களுக்கு செய்திடுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவுள்ள அப்பெயரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நேரியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு சுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதரும் ஆட்சியை புகழ்ந்து வரை கூறலா பாடுவதாவது. இயேசுடைய அழகான உருவகம், நல்ல ஆயனுடைய உருவகம். கடவுள் இதை பயன்படுத்த வெகுஜன மக்களுடைய பிரதானமாக இருந்த தொழிலில் ஆடு மேய்ப்பது. அந்த உருவகத்தை எடுத்து நல்ல ஆயனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆயனுக்குரிய பண்போடு பெயர் சொல்லி அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்த்து ஆபத்து விபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்புவருக்கெல்லாம் நலம் தருகின்ற ஆயனாக, தேடுவருக்கெல்லாம் வளம் தருகின்ற ஆயனாக, கடவுள் நல்ல ஆயனாக, அந்த நல்ல ஆயனை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நல்ல ஆடுகளாய் நாம் இருக்கின்றோம் என்ற கேள்விக்கான பதிலை நாம் தேடுவோம். அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவையை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. பாடுபடம் கணிந்தோ தம்மை கையளித்தவரோ அப்பத்தை எடுத்து நடிச்செடுத்து அதைப்பட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
பலிக்கப்படும் என்னுடன் தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவாக நம்பிக்கையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமான தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் தாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் அருமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்றைக்குள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் மாற்றியும் உரியதே. நல்ல ஆயனம் கடவுள் இருக்கிறார். அந்த நல்ல ஆயனை நாம் அறிந்து வைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கிறேன் என்கிறார். நல்ல ஆடுகளாய் நல்ல ஆயனை அறிந்து அந்த நல்ல ஆயனுக்குரிய நல்ல ஆடுகளாய் நாம் எப்பொழுதும் இருக்க நல்ல ஆயனாக இயேசு ஆண்டவரை கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி நாம் சுமிப்போம்.
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லிட்டேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற நம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் நுழைந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உங்களுடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவலத்திற்கேற்ப இருக்க அமைதி ஒற்றுமை மலித்தன திருமணம் கொள்வீராக என்றென்றும் வாத ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகான அன்பான இறைவன், ரொம்ப அழகாக தன்னுடைய அற்புதமான இந்த உருவகத்தை மக்களுடைய பிரதானமான தொழிலிலிருந்து எடுத்து கடவுள் பயன்படுத்துகிறார். நல்ல ஆயன் நானு, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார். என் ஆடுகளின் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவையும் என்னை பின் தொடர்கின்றன என்கிறார். நல்ல ஆயன் தன்னை முழுமையாக கொடுத்து உயிர் காக்கின்ற இறைவனாக அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் பலவீனமுள்ள ஆட்டையெல்லாம் தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு சினை ஆடுகளெல்லாம் கவனத்துடன் வழி நடத்துகின்ற அற்புதமான நல்ல ஆயனுடைய திருவுடல் திரு ரத்தத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். குருத்துவ அருட்பொழிவிற்கான திருத்தொண்டரின் அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பர்னபாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை கேடி பாபுராஜ், தாய் ஆன்சிராஜ் இவர்களின் மகன் திருத்தொண்டர் ஆகாஷ் ராஜ் அவர்களின் முதல் ஓலை. இந்த குருத்துவ அருட்பொழிவிற்கான ஏதேனும் தடைகள் இருப்பினும் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சாலை கிராமம் புனித குழந்தை இயேசு பங்கை சார்ந்த தந்தை பிரபாகர், தாய் மேரி சுகந்தி இவர்களின் மகன் ராபின் எட்விக் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை பால் டென்சீலி, தாய் கரோலின் ஃப்ளவர் இவர்களின் மகள் பிசி பபிசா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். தெய்வ திருஅருளால் கும்பகோணம் மறை மாவட்டம் வரதராஜ்பேட் அலங்கார அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை மரிய குழந்தை, தாய் இயேசுமரி இவர்களின் மகன் சின்னப்பராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை பாஸ்கரன், தாய் ஷேலி இவர்களின் மகள் மேரி ஜோசலின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித எலிசபெத் அன்பியத்தை சார்ந்த தந்தை பீட்டர் லூர்துநாதன், தாய் சித்திரா எலன் மேரி இவர்களின் மகன் பிரவீன்குமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் நெமிலிசேரி உயிர்த்தாண்டவர் பங்கை சார்ந்த தந்தை விவேகானந்தன், தாய் கோமலவள்ளி இவர்களின் மகள் சுபலட்சுமி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஜேம்ஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை சார்லஸ் பால்ராஜ் பரிகலா பிரான்சில், தாய் ஜெசியா மார்க்ரேட் செல்வராஜ் இவர்களின் மகன் ஆண்டோ ஜோசப் பரிகலா சார்லஸ் பால்ராஜ் அவர்களுக்கும், மகாராஷ்டிரா வசை மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை பான்பிலியோ, தாய் பிரிசில்லா இவர்களின் மகள் பிரசன்னா ரோட்ரிகோஸ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை தேவதாஸ், தாய் ஆரோக்கியமேரி இவர்களின் மகன் டேனியல் பிரபாகரன் அவர்களுக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை எம்இஎஸ் ஜோசப், தாய் ரோசலின் இவர்களின் மகள் கிசியா அன்னரத்தனம் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை டி வர்கீஸ், தாய் வி கோசலை இவர்களின் மகன் டிவி சாம்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளைமேடு விண்ணேற்பு பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் ராஜ், தாய் லீமா ரோஸ் இவர்களின் மகள்
கிளாடிஸ் மோனிகா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை மீண்டும் ஒரு நாள் வாரத்தில் இந்த நாளை நாம் கொண்டாடி வருகை தந்து கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் முதல் ஓலை வாசித்தவளை நாம் அறிமுகப்படுத்துவோம். முதலில் நம்முடைய குருத்துவ அருட்பொழிவிற்கான முதல் ஓலை திருமண ஓலை வாசிப்பது போல நம்முடைய குருத்துவ அருட்பொழிவுக்கும் தயாராக இருப்பவர்களுடைய ஓலையும் நம்முடைய பங்கு ஓலையில் வாசிக்க வேண்டியது திரு அவையினுடைய சட்டம். அதன்படி நம்முடைய பங்கு புனித பர்னபாஸ் அன்பைத்தை சார்ந்த தந்தை கேடி பாபுராஜ் அவர்களை அன்போடு எழுந்து நிற்க அழைக்கிறது. கேடி பாபுராஜ் அவருடைய மனைவி ஆன்சிராஜ், இவருடைய மகள் ஆகாஷ் ராஜ் திருத்தொண்டராக பணி செய்து குருத்துவ அருட்பொழிவுக்கு தன்னை தயார் செய்கிறார். ஆக ஜூன் 8ஆம் தேதி நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்காக குருவானவராக திருநிலைப்படுத்தப்படவிருக்கிறார். தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நம்முடைய பங்கில் ஜூன் 10ஆம் தேதி மாலை 6 மணி போல நிறைவேற்றவிருக்கின்றார். ஆகவே முதல் ஓலை வாசித்திருக்கின்றோம். இந்த குருத்துவ அருட்பொழிவிற்கு ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது பங்கு மக்களுடைய கடமை. ஆகவே நம்முடைய திருத்தொண்டரையும் அவருடைய தாய் தந்தையும் கரவழி எழுப்பி நாம வாழ்த்துவோம், அவர்களுக்காக செபிப்போம். அவர் தொடர்ந்து நல்ல ஒரு குருவானவராக பணி செய்ய அவருக்காக நாம் வேண்டுவோம். அமர்வோம். திருமண ஓலை முதல் திருமண பல ஓலைகள் வாசித்தாலும் முதல் திருமண ஓலைத்தின் பொழுது நாம் அவர்களை அறிமுகப்படுத்தி வாழ்த்துக்கள் சொல்ல புனித மார்க் என்பது டேனியல் பிரபாகரன், மணமகன் டேனியல் பிரபாகரன் டேனியல், அவருடைய தந்தை தேவதாஸ், தாய் ஆரோக்கிய மேரி ஆக இவர்களை அன்போடு நாம் கரவழி எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். சிறப்பாக உங்கள் திருமண வைபவம் அமையட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். புனித பெஞ்சமின் அன்பத்தை சார்ந்த மணமகன் டிவி சாம்ராஜ் அவர்கள் இருக்கிறார். தந்தை டி வர்கேஸ், தாய் கோசலை ஆகியால உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். அவர்களை நாம் அன்போடு கரவழி எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அமர்வோம். இந்த நாட்களில் நிறைய பேருடைய திருமணம் நடைபெறுகிறது. மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று கூட 50வது ஆண்டு திருமண விழாவை நாம் கொண்டாடினோம். இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கில்பர்ட், கலா கில்பர்ட் நான் பார்த்தேன். எங்கே இருக்கீங்க? அங்கே இருக்கிறாங்க. 50 years ஆஃப் தியர் கோல்டன் ஜூபிலி இன் தியர் மேரிட்டல் லைஃப் ஆகிய மிகுந்த ஒரு வாழ்த்துக்கள் கடவுளை எழுத்து நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஆகிய அவர்களுக்கு நாம் பரிசுகளை கொடுத்து வருகின்ற வாரம் அவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். மிகுந்த வாழ்த்துக்கள் கரவழி எழுப்பி அவருடைய வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துவோம். மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சொல்வோம். அன்புக்குரியவர்களே, திருமண வைபவங்களுக்கு தயார் செய்யுங்கள். குறிப்பாக நிறைய பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் திருப்பலிக்கு வருவதே கிடையாது. பல நேரங்களில் பங்கு தந்தையை பார்க்க வருகின்ற சில அடிப்படையான கேள்விகள், அது என்னுடைய கடமை இல்லையா? எந்த மாதத்துக்கு நீங்கள் வருவீங்க நான் கேட்பேன். அவன் சொல்லுவான் 8 மணிக்கு மாசுன்னுவான். 8 மணிக்கு பூசியே இருக்க, 7:30 மணிக்கு தான் மாசு. இதுபோல் பல நேரங்களில் பல பிள்ளைங்க, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, சண்டே மாசுன்றது உங்களுடைய மனசாட்சி. யூ ஆர் லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் யுவர் கான்ஷியன்ஸ். பிள்ளைகள், பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்கள். பல நேரங்களில் என்ன பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது கிடையாது. அது எங்கேயோ அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பொழுதுதான், பள்ளி வாழ்க்கை இருக்கின்ற பொழுதுதான். சில பேர் சொல்லுவாங்க, ஃபார் ஆல்ட்ரிலே தான் இருப்பான், ஆல்ட்ரு பாயாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க யாருக்காவது. அவன் ஆல்ட்ரு பாயாக இருக்கும்போது அது வேறு. ஆனால் ஒரு ஏஜுக்கு வருகின்ற பொழுது அவன் என்னது அந்த கோவிலுக்கு வருகின்ற பழக்க வழக்கங்கள்லாம் குறைந்து போகுது. இதில் இன்னும் சில விஷயங்கள் என்ன, இந்த ஃபாரின்லேருந்து இருக்கிறவங்க கடைசியாக தான் வருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணத்துக்கே இங்கே வருவாங்க. ஆக அது ஒரு சிக்கல். நிறைய சிக்கல்கள் திருமணம் ஆகிய என்னென்னா, திருமணம் குடும்பம் மிக மிக முக்கியமானது. முறையான தயாரிப்பு, முறையாக திருவருட்சானத்தை பெறுதல், அதை வாழ்ந்து காட்டுதல். ஆக அதை இன்றைய பெற்றோர்கள் நாளைய தலைமுறைக்கு விட்டு செல்லுதல். ஆகவே சொல்லுவது என்னவென்றால், குறிப்பாக பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஆகிய உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய அன்பை ஒருவர் மற்றவருக்கு பரிமாறுவதற்கு முன்பாக
நம்முடைய ட்ரெடிஷ்னல் கேத்தலிக், நம்முடைய பாரம்பரிய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பெண்ணையோ மணமகனையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதை பெற்றோர்கள் சரியாக சொல்லிக் கொடுங்கள் என்பதுதான் கேட்டுக்கொள்கிற. பல பெற்றோர்கள் என்ன செய்வதுனே தெரியாது. பையன் விரும்பிட்டான் ஃபாதர், பொண்ணு விரும்பிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற முழித்து கொண்டு அல்லது அது ஒரு பெரிய மனசுக்குள்ள வழியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள், கவனியுங்கள். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை பாரம்பரியமான கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்க்க, அதற்கு மிக முக்கியமாக இந்த ஞாயிறு திருப்பலியில் உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் எல்லாம் குடும்பங்களில் வலுப்படுத்துங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குள்ளே பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 71,981 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு வாழ்த்துக்கள். இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித யூஜின் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தினர் சிறப்பித்தார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புனித பர்னபாஸ் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர் 14ஆம் தேதி புதன்கிழமை புனித பர்னபாஸ் திருத்தூதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித மத்தியாசுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித மத்தியாசுடைய விழா நம்முடைய அசோக் நகர் பங்கு, மத்தியாஸ் பங்கு முந்தா நாள் கூட திருவிழா திருப்பலிக்கு சென்றிருந்தது. புனித மத்தியாசுடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். கடந்த வாரம் ஃபேன்சி ஃபேட் ரொம்ப நன்றாக நடைபெற்றது கல்விக்காக. ஆக அதனுடைய முயற்சி நாம் எடுக்கின்றோம். ஆக ஏழை பங்கு பேரவையோடு நாம் இணைந்து செயல்படுத்துவது. மக்கள் பங்கெடுத்தீர்கள், மிகுந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் கடந்த வாரம் சிறப்பு மறைக்கல்வி முகாம் ரொம்ப நல்லா நடைபெற்றது. ஆகையால் நல்ல உணவுகள் எல்லாம் கொடுத்து பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் பொறுப்பை உணர்ந்து, அதாவது நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் கத்தோலிக்க திரு அவை சொல்கிற ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் என்று சொல்லுகிறார். ஆகிய பொறுப்புள்ள பெற்றோர்கள் மறைக்கல்வி அனுப்புவதும் மறைக்கல்வியை குடும்பங்களில் சொல்லிக் கொடுப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. ஆகவே ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட் இஸ் ஆல்வேஸ் வெல் அப்ரிஷியேட்டட். ஆகவே யாரெல்லாம் பிள்ளைகளை இந்த நாட்களில் அனுப்பி வைத்தீர்களோ மிகுந்த பாராட்டுக்கள். பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு இறை நாணம் வளர்ந்திருக்கும். தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புகளிலும் அதை கவனம் செலுத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பாஸ்கா காலத்தில் வீடு வந்திருப்பு அன்பிய பொறுப்பாளர் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்முடைய கப்பிச்சன் சபையை சார்ந்த குருக்கள் நமக்கு உதவி செய்தார்கள். அதற்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு அறிவிப்பாக அன்புக்குரியவர்களே, வருகின்ற 13ஆம் தேதி இல்லையா, 13ஆம் தேதி நமக்கு பாத்திமா அன்னையினுடைய சிறப்பு, த டே ஆஃப் த லேடி ஆஃப் ஃபாத்திமா. மே 13 என்ன சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பங்கின் பாதுகாவலே பாத்திமா. மே 13 என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? பாத்திமா மாதாவுக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுதாலும் நீங்கள் யார்கிட்ட சொல்கிறது இல்லை, அப்படியா? மே 13ஆம் தேதி தான் த ஃபர்ஸ்ட் அப்பarition வாஸ் டேக்கன் பிளேஸ். முதல் காட்சி போர்ச்சுகல் நாட்டில் 1917ஆம் ஆண்டு 3 சிறுவர்களுக்கு ஃபஸ்ட்டு காட்சி அப்போ தான் நடைபெற்றது. 6 காட்சி தொடர்ந்து. அதனால தான் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அப்புறம் என்ன செப்டம்பர், அக்டோபர் 6வது மாதம் நம்ம திருவிழா நாம் வைக்கின்றோம். ஆகிய 6 காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது. ஆகவே மே 13 வருகின்ற 13ஆம் தேதி காலை திருப்பலி இருக்கும். வழக்கம் போல் திருப்பலி முழுதன் அன்னையுடைய கொடியானது ஏற்றப்படும். சாயங்காலம் சிறப்பு திருப்பலியும் தேர் பவனி இருக்கும். ஏழைகளுக்கு உதவும் அந்த செயலும் நடைபெறும். அன்றைக்கு சிறப்பிக்கக்கூடிய ஜோனல் சிறப்பிங்கள். அதே போல் இந்த மாதம் கருத்து தொழில் முன்னேற்றத்திற்காக இல்லையா, தொழிலாளர்களுடைய தினவிழா மே 1 ஆகிய தொழில் முன்னேற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இப்பொழுது உங்களுக்கு பாப்பரசரை பற்றிய ஒரு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. பல பேர் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய பாப்பரசன் பெயர் என்ன? பாப்பரசு புதிய திருத்தந்தையின் பெயர் என்ன? தமிழில் 14ஆம் சிங்கராயர், ஆங்கிலத்தில் போப் லியோ 14 என்றால் அப்போ 13 ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, போப் லியோ 13. அதாவது அவர் பெயர், அவருடைய ஒரிஜினல் பெயர் என்ன? நம்முடைய பாப்பரசுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரவாஸ்ட் என்பதுதான். ஆனால் திரு தந்தையாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு சிறப்பு பெயரை அவர் எடுக்க வேண்டும். அந்த பெயரே அவர் யார் என்பது சொல்லுவது. ஆகிய அவர் பெயரே அவர் என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட திருத்தந்தையாக இருக்க போகிறார். The name
itself conveys lots of message. அவர் எங்கிருந்து அந்த பெயரை எடுக்கிறார் என்றால் திருத்தந்தை 13ஆம் லியோ அவருடைய பெயரை தான் தன் பெயராக எடுக்கிறார். 13ஆம் லியோனுடைய சிறப்பு என்னால் தெரிந்தால்தான் பாப்பரசர் இதை நோக்கி செல்லுகிறார், கத்தோலிக்க திரு அவை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று புரியும். அதாவது பாப்பரசர் 13ஆம் லியோ இருந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 1875ஆம் காலம். ஆகல ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், முதல் தொழில் புரட்சி நடைபெற்ற காலம். தொழிலில் நிறைய புரட்சிகள் நடைபெறுகிறது. உழைப்பாளர்கள் நசுக்கப்பட்டார்கள், தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 18-21 மணி நேரம் வேலைகள் நடைபெற்ற அப்பொழுது இருந்த திருத்தந்தை தொழிலாளர்கள் சமூக நீதியை காப்பாற்ற, சோஷியல் ஜஸ்டிஸ், லேபர் ஒர்க்கர்ஸ் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அற்புதமான திருத்தூது மடல் 1893ஆம் ஆண்டு கொண்டு வருகிறார். அந்த திருத்தூது மடல் பெயர் ரேரம் நோவாரம் என்பது. The first ever social teaching in the Catholic history. சமூக அக்கறையை பகிரங்கமாக சொன்னது 13ஆம் லியோ தான். அந்த ஒரு சமூக பகுப்பாய்வு, சமூக ஒரு பார்வையை தான் இப்போது திருத்தந்தை பெயராக சூட்டுகிறார். அதனால் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 1955ஆம் ஆண்டு சிக்காகோவில் பிறந்தவர். அமெரிக்க நாட்டினுடைய அமெரிக்க நாட்டிலிருந்து வரக்கூடிய the first pope. இரண்டாவது அவர் ஏறக்குறைய 18-20 ஆண்டுகள் பெரு நாட்டில் மறை பணியாளராக அவர் பணி செய்திருக்கிறார். இந்த பேக்ரவுண்டு தான், அதாவது எப்படி சமூக நீதிக்காக, தொழிலாளருக்காக என்பது போல இவர் தன்னுடைய பணியை அவர் என்னவென்று அழைப்பார்கள், இப்பொழுது திருந்த பேர் ஃபுட் என்று தான் அழைப்பார்கள், காலில் செருப்பை போடும். அவ்வளோ ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் மேன் தான் நம்முடைய இப்பொழுது இருக்கிற பாப்பரசர். அது மட்டும் கணக்கு பாடத்தில் அவர் இளங்கலை பட்டமும், பிறகு திரு அவை சட்டத்தில் அவருடைய முதுகலை பட்டம் பெற்று முனைவர் பட்டமாக நிறைய அறிவாளி, மிகப்பெரிய ஒரு எளிமையான ஒரு தோற்றமுடையவர், எளிமையான ஒரு மனசு. ஆக நல்ல ஒரு பாப்பரசரை அன்றைக்கு தொழில் புரட்சி, இன்றைக்கு தொழில்நுட்ப புரட்சி நடைபெறுகிறது. AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த புதிய திரு அவையை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் சார்பாக கரவலை எழுப்பி வருக வருக என்று நம்முடைய புதிய திருத்தந்தையை வரவேற்போம். அவருக்காக நாம் ஜெபிப்போம். மிகப்பெரிய சவால்கள் மத்தியில் இன்றைக்கு அவருடைய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து கடவுள் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். வின்சென்ட் பால் தங்களுடைய 2வது பங்களிப்பை அவர்கள் உங்களிடம் பெற அன்போடு அழைக்கிறவர்களுக்காக நாம் செய்வோம். ஜூட் அன்பியத்தினுடைய கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை ராஜ்குமார் பிரமிழ் அவருடைய இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கெட்சமணி தோட்டத்தில் மாலை 6 மணிக்கு நமக்கு கெட்சமணி சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு திருப்பலியானது இருக்கும். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக நாம் பங்கெடுப்போம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உரம் கணிந்து உயிரை கொடுத்த நல்லாயின் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. நல்லாயிரும் அது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டும் அது ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அம்மா தேவ தாயிடத்தில் நாம் சொல்லிவிட்டு நாம் சொல்லுவோம். கரங்களை உயர்த்துவோம். அன்னையோடு தோல்வி இல்லை, அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. நாம் வெளி பயணங்கள், எத்தனையோ பயணங்கள் இந்த வாரத்தில் நாம் செய்யலாம், முயற்சிகள் எடுக்கலாம். பிள்ளைகளை குறித்த கவனங்கள், குறிப்பாக கல்லூரி, பள்ளி இவையெல்லாம் நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆகவே இந்த நாளில் நிறைவாக அன்னை நம்மை ஆசீர்வதிக்க, அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க அம்மா தாயே இந்த குடிமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்போம். எல்லோரும் பின்பற்ற இந்த வாரம் முழுவதும் செய்ய போகிற அத்தனை வேலைகளையும் பாதுகாப்போடு பராமரிப்போடு நல்லாயினாம் இயேசுவின் துணையோடு செய்ய எங்கள் ஒவ்வொருடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த
நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ரொம்ப நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் 81% இருந்த தேர்ச்சி விகிதம் இந்த வருடம் 97.6 98% ஆகிய பெற்றிருக்கின்றோம். பள்ளி முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்வது மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் ஜபத்துக்கும் நன்றி. பள்ளியில் குழந்தைகளை சேர்த்து நன்றாக பள்ளியில் படிக்க வைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயவங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லாயிரம் இயேசுனுடைய அருளையும் பங்கின் பாதுகாவலியான பாத்திமானையினுடைய பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.